Hi everyone, welcome to Good Reviews channel. நாம் இன்னைக்கு மியா கல்ஃபா என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் சைனா பிளே ஓடிடில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோனி அவங்க அம்மாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. ஹீரோனி காலேஜ் படிச்சுட்டு அவங்களோட அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோனியோட அம்மாவும் இறந்து போயிருந்தாங்க. அதனால ஹீரோனிய அவங்களோட பெரியப்பா பாத்துக்கிடுறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோனி அவங்களோட படிப்பு பாதிலேயே விட்டுட்டு ஒரு வயசான லேடி வீட்டுக்கு வீட்டு வேலை செய்ய போறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஹீரோனிக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சு போயிருது. அதனால அவங்களும் ஹீரோனிய நல்லபடியா பாத்துக்கிடுறாங்க. அந்த வீட்டுக்கு அடிக்கடி ஒரு நபர் வந்து போறாரு. அந்த வீட்டுல உள்ள லேடி கிட்ட பேசிட்டு போறாரு. அவருக்கும் ஹீரோனிக்கும் பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் காதலா மாறுது. ஒரு நாள் நைட்டு அந்த நபர் ஹீரோனிய பாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஹீரோனிய பார்த்து பேசிட்டு திரும்ப போயிருந்தாரு. அப்புறம் அந்த நபர் காணாமையே போயிருந்தாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, அந்த நபர் காணாம போக என்ன காரணம், அவருக்கு என்னதான் ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோனி அவங்களோட ரோலை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்துல அந்த நபர் காணாம போனதுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பிளஸ் சொல்ல எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான ரொமான்ஸை மட்டுமே காட்டியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே போரிங்கா இருக்கு. படத்துல பிரசன்ட்ல நடக்கிற சீனையும் பாஸ்ட்ல நடந்த சீனையும் மாத்தி மாத்தி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. படத்துல ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு ரிவீல் ஆகிற சீன் சுத்தமாவே சுவாரஸ்யம் இல்ல. படத்துல ட்விஸ்டிங்கிற பேர்ல ஒன்ன வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. குறிப்பா சொன்னா ஹீரோனியோட அம்மா இறந்து போற சீன்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை. படத்துல ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னா இருந்த விஷயம் ஹவுஸ் ஓனருக்கு தெரிய வரும்போது அவங்க பெருசா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அந்த சமயத்துல கூட அவங்க ஹீரோனிக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கவே முடியல. இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். இந்த படத்தை நவாஸ் அலி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சாலினி தினேஷ், சரத்குமார், அம்பிகா மோகன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சைனா பிளே ஓடிடில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.